ஹாய் சிபி உலகம் வியூஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தெலுங்குல தான் நான் வந்து டைரக்டாக இன்ட்ரடியூஸ் ஆனேன். பட் என்னுடைய மதர் டங் வந்து தமிழ். ஸோ தமிழில் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிறுத்தை கிடைச்சிது. ஞானவேல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். கார்த்தி சார் நடிச்சிருந்தார். தமிழில் ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஓடிச்சு அந்த படம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது நடுவில் வந்து தெலுங்கு படம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ எனக்கு வச்ச வாய்ப்பு தான் வீரம் படக்கூடிய வாய்ப்பு. அஜித் சார் வந்து அவரே கால் பண்ணி சிவா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டவுன் டு எர்த்தாக கேட்டார் ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய வீரனுடைய ஜேர்னி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் என்னுடைய ரெண்டாவது படம் சிறுத்தைக்கு அப்புறமா எடுத்த வீரம் படமும் எங்கிட்ட வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ எஸ்பெஷலி அந்த வீரம் வந்து ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. சிறுத்தை முடிச்சுட்டு ஒரு நேரம் 1.5 கேப்க்கு அப்புறம் வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ பிளாக் ஹிட் அகைன். வீரம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத படம். ஏன்னா டிமாண்டட் அபார்ட். அதாவது ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணுறோம். அஜித் குமார் எல்லாருக்கும் தலை அஜித் அப்படின்னாலே நான் நிறையா படங்கள் வந்து அவருடைய படம் வந்து ரிலீஸ் நாளைக்கு தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். அவரோட ஃபேன்ஸை அவரோட கிரேட் ஃபேன் நான். ஸோ படம் பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ் அப்பீல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபேனாக ஒரு என்ன நம்ம கொடுக்க போகிறோம், அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வீரன் படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் அஜித் சார் ரொம்ப கூலாக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நல்ல படம் எடுக்கணும் சிவா, ஒரு நல்ல படம் எடுப்போம், நீ வேறு எதுவும் மைண்டில் வச்சுக்காது. ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட வந்து இன்னும் அது ஒரு நல்லா இருக்கும் இது மாதிரி நடக்கும் அந்த மாதிரி மைண்டில் எதுவுமே வச்சுக்காது. ஒரு நல்ல படம் நல்ல கதை அவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் பண்ணி போச்சு அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீரன் படம். எனக்கு படம் ரிலீஸ் ஆகி முன்னாடி ஓடிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரன் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத படம். டிமாண்டட் அபார்ட். Demanded a lot of work, lot of effort, lot of research, lot of things demanded actually. Because superstar படம் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் டீல் பண்ணோம். ஸோ எனக்கு ஷூராக அது நல்ல ஹிட் ஆச்சு படம். உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு. இட்ஸ் ஸ்பெஷல் ஃபிலிம். சினிமா நியூஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சினி உலகம் வெப்சைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு வீரம் படம் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. படத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் எனக்கு அந்த இன்ட்ரோ பிளாக் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அஜித் சார் வந்து நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. அது ட்ரெயின் விட்டு அவர் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த ட்ரெயின் பேக் ஆகாது. இதெல்லாம் லைஃப்பில் வந்து நான் இப்போ சமீபத்தில் திரும்பி பார்த்தேன். ஒரு 1 week 10 days பிஃபோர் வந்து அந்த எபிசோட் மாத்திரம் பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் வந்துச்சு. நம்ம தான் எடுத்தோமா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோமே, ஒரு பெரிய ஸ்டாருன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கு, நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதை அவர் செஞ்சுருக்காரு, அது மக்கள் பார்த்துட்டாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை அப்படிங்கிற போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். மாட்டு வண்டி ஓட்டின சீக்வன்ஸ் ஆகட்டும், அது வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து லைஃப்பில் வந்து அவர் மாட்டு வண்டி ஓட்டினது இல்லை, ஃபஸ்ட் டைம் அவர் மாட்டு வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படிங்கிறபோது நான் எந்த சார் கொஞ்சம் தயங்குவாரோ பதட்டப்படுவாரோ, ஒரு என்ன இருந்தாலும் ஒரு டுக்காட்டி ஓட்டினவரை ஒரு புல்லக்காட் ஓட்ட வைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் எனக்கு கேள்வி இருந்துச்சு. சார் மாட்டு வண்டி ஓட்டணும் சார் அப்படின்னு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டார். அங்கே இருக்க அந்த ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த மாட்டு வண்டி ஓட்டுற அந்த பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட எப்படி பண்ணணும் என்பது கேட்டுட்டார். கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரொஃபஷனலாக மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி அவர் பிடிச்சிட்டு அந்த சவுண்டு வாயில் அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பார்த்தது என்னென்னா, காஸ்ட்டை பற்றி ஒரு டைலாக் எழுதுனேன் அந்த படத்தில். சுட்டு சாண பிடிச்ச கத்தி மாதிரி இருக்கேடா, என்ன ஜாலியாக சொல்லிட்டு வில்லன் கேட்பாப்புல. உடனே அஜித் சார் அது பதில் சொல்லுவார், நீ என்ன காஸ்ட், அதாவது தேவை நினச்சா தேவை, நாடார் நினச்சா நாடார், வண்டியை நினச்சா வண்டியர், ஐயர் நினச்சா ஐயர், இந்த மாதிரி எல்லா ஜாதி பேர் சொல்லிட்டு நீ எந்த ஜாதி நினைக்கிறோ அந்த ஜாதி தான், ரத்தத்தில் ஜாதியை பார்க்காத, மொத்தத்தில் நான் உழைக்கிற ஜாதி அப்படின்னு. இது டைலாக் எழுதிட்டேன். ஆக்சுவலாக அந்த டைலாக் எழுதி மகாபலிபுரத்தில் எழுதிட்டு அவர் சார் ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் சிட்டிங்கில் இருக்கோம். சார் டைலாக் எழுதிட்டு சார் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதிங்க சார், கேஸ்ட் பேஸ்டாக இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். பட் ஆனால் தெரியல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு டைலாக் ரைட்டராக எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது சார், எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு.
நீ டைலாக் சொல்லு அப்படின்னாரு என்கிட்ட. நான் வந்து டைலாக் சொன்னேன், இதான் சார் டைலாக். இது எப்படி விஷயம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க மக்கள், இது வந்து திஸ் இஸ் த மெசேஜ் டு பி டோல்ட் டு தி ஆடியன்ஸ். கேஸ்ட் பேஸாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் ஒரு சொசைட்டியில் வந்து எல்லாருமே சமம் சொல்ல மாதிரி ஒரு அழகான ஒரு டைலாக் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது இந்த டைலாக்கு. ஸோ கண்டிப்பாக நான் இதை சொல்கிறேன், நத்திங் வில் ஹேப்பன், தைரியமாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னார். சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறபோது பைக் பின்னாடி வந்து ஒரு கேப்ஷன் பார்த்தேன், ரத்தத்தில் ஜாதியை பார்க்காத தலா அஜித் அப்படின்னு போட்டு ஒரு கேப்ஷன் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அதை நான் பைக்கில் காரில் போயிட்டு இருக்கும்போது அதையும் ஸ்டில் எடுத்து ஃபேஸ்புக்கில் பார்த்து நிறைய இடத்துல அதை பார்த்தேன். ஸோ வாட் வி தாட், இந்த மாதிரி சின்ன சின்ன நியூயான்சஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து அழகாக ரீச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ வீரன் படத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு. தேங்க் காட் ஃபார் தட். அஜித் சார் இது நிறைய கற்றுக்கலாம், நிறைய சொல்லலாம். அவர் ஐ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் லாஸ்ட் படம் ஆரம்பிக்க முன்னாடி சரி, படம் நடந்துட்டு இருக்கும்போது சரி, இப்போ படம் முடிஞ்ச பிறகும் சரி, வீக்லி ஒரு 3-4 வாட்டி அவர்கிட்ட பேசலாம். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவரே ஃபோன் பண்ணுவார், சிவா சிவா பேர் சார், நானும் அவர் மிஸ் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா the relationship is there. He's like a big brother to me. He's a fantastic human being. I learn a lot of things from him. I'm learning a lot of things from him. Basically, I want to tell you the first main விஷயம் என்னன்னா, நான் as a person எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, he treats everyone with great humanity. அதாவது வந்து ஒருத்தருடைய பணமோ, ஒருத்தருடைய உருவமோ, ஒருத்தருடைய கலரோ, ஒருத்தருடைய என்ன சொல்றது ஜாபோ அவர்கிட்ட டிஃப்ரென்ஸ் பார்க்குறாரு, அவர்கிட்ட டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஒரு சின்ன பையன் வந்தால் கூட எப்படிங்க இருக்கீங்க வாங்க போக பட்டு பேசுவார், ஏந்திரிச்சு கை கொடுப்பாரு, அவங்களுக்கு சேர் ஆஃபர் பண்ணுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நான் முன்னாடி ஆக்சுவலாக வந்து நான் பண்ணிட்டு இருந்தாலும் கூட எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் அவர் பண்ணுறப்ப பார்க்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் லைஃப்பில் பண்ணணும், வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ், அப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அவர். ஆனால் வெளியே தெரியாமல் நிறைய பேர் நிறைய உதவி செய்கிறார். அதெல்லாம் கேட்குற போது அது அவர் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று, யாருக்கும் சொல்லாத போது. ஸோ அதனால் நான் சொல்லலை. பட் ஒரே விஷயம் என்ன சொன்னேன்னா, இட்ஸ் அ குட் குவாலிட்டி இன் ஹிஸ், ஹி ஸ்ப்ரெட்ஸ் பாசிட்டிவிட்டி அரௌண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அவர்கிட்ட. நீங்கள் கேன் லுக் அப் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். இட்ஸ் லைக் அ பிக் பிரதர். ஸோ வாட் ஐ சே திஸ், அஜித் சார்ங்கிறவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங், கிரேட் ஆர்டிஸ்ட், எல்லாத்தோட ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் இப்போ May 1 அவர் பிறந்தாங்க வந்து. ஸோ அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ஈஸன் தான் பிளேயர்ஸ் ஷுட், அவர் இப்போ இருக்கிற மாதிரி இதை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வைக்கிறேன். சார் வந்து எப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் வேறு சொன்னாங்க, அஜித் சார் ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப முடியாது இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஆனால் வந்து படம் ஸ்டார்ட்டு அந்த டிஸ்கஷன் நடக்கிற போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், உள்ளே நுழைஞ்ச வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அவரே போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹெல்ப் பண்ணார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஜினியர்ஸுமே எல்லாத்தையுமே போக்கிடுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அழகாக உருவாக்கி மனசில் என்ன இருக்கோ, டைரக்டர் மனசில் இருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அவருக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் வந்தால் கூட ரொம்ப அழகாக கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாமா சிவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து இவ்வளோ ஹம்பிளாக கேட்குறாரு, அவர் சொல்கிற விஷயம் எனக்கு கரெக்டுன்னு பண்ணிக்கிறேன் சார், இது நல்லா இருக்கு சார் சொல்கிறது பண்ணு சார், ஓகே சிவான் சொல்லி போயிடுவார், அழகாக பண்ணுவார். இல்லை சார் இந்த சீன் செட் ஆகாது சார், இது பண்ணாதீங்க சார், ஓகே சிவான் சொல்லி போயிடுவார். ரெண்டுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். அந்த ஓகேல வந்து நம்ம சொன்னதை ஏற்றுக்கிட்டானே அப்படிங்கிற சந்தோஷமும் இருக்காது, இன்னொரு அது வேணான்னு சொல்லும்போது வர ஓகேல வந்து என்ன நம்ம சொன்னதை வேணாங்கிறானே அப்படிங்கிறது வருத்தமும் இருக்காது. நான் ஆர்டிஸ்ட், நீ டைரக்டர், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய கேரக்டரைசேஷன் ஆகும் ரியல் லைஃப்லேயே. ஸோ என்ன சொல்கிறது, அஜித் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ கிரேட் டிலைட், இஸ் டைரக்டர்ஸ் டிலைட். ஐ வுட் லைக் டு டூ என் நம்பர் ஆஃப் மூவிஸ் வித். ஆக்சுவலாக அஜித் சாரை எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சார் இப்படியே இருக்கு சார், நான் மெசேஜஸ் டு அஜித் சார் இருக்கிறது அடிக்கடி சொல்கிறேன், சார் இப்படியே இருக்குது சார், சார் இப்படியே இருக்குது சார் அப்படின்னு. எப்படி சார் மாறப்படி இப்படிதான் சார் இருப்பேன் அப்படின்னு. சார் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மனசு அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மனசு, இந்த ஆட்டிடியூடு, இது இப்படியே இருக்கும். அதான் நான் நினைக்கிறேன். நான்
அவர் மனசு இப்படியே இருக்கணும், அவர் உயரணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை சிவா, எண்ணம் போல் வாழ்க்கை. அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த மாதிரி நல்ல உயர்ந்த இடத்துல இருக்காரு. அது 100% உண்மை. அவர் மனசு அவர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாரு இல்லைங்களா, அது மாதிரி அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் திஸ் டு கண்டினியூ. இல்லை, ஆக்சுவலி எனக்கு அந்த ஒரு சம்பவத்தினால க்ளோஸ் ஆகாத இது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லுறதுனாலே, நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாலாம் கிடையாது எனக்கு, அப்பெல்லாம் எனக்கு தெரியல. பட் இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். மேபி the first Hyderabad schedule, it was a fantastic schedule. அந்த ஷெட்யூல் அந்த 10 days வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ அது பர்ஃபெக்டாக எடுத்தோம். என் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடித்தார். நான் என்ன எதிர்பார்த்தோம் நான் அப்படியே கொடுத்தாரு. அது முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்ச உடனே நான் தனியாக சொன்னார், இந்த படம் பெரிய வெற்றி படமா அப்படின்னு சொல்லுவா அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. இல்லை இது வரலாறுக்கான வெற்றி இந்த படம் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ என்ன சொல்றியோ அதான் எடுக்கிறேன், நீ சொன்ன விஷயம் நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக முடிச்சிட்டாரு, நீ சொன்ன விஷயம் அழகாக இருக்கு, நீ என்ன சொல்றியோ அதான் எடுக்கிறேன். ஸோ இந்த படம் நம்ம நல்லா போகணுது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து என் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே எனக்கு இருந்த அந்த என்ன சொல்றது ஒரு அட்மிரேஷனும் கரெக்டாக மீட் ஆச்சு. ஸோ அதான் ரிசல்ட், வீரமோட ரிசல்ட். ஸோ பட் அந்த பர்டிகுலர் டேயை சொல்லலாம். For latest cinema updates, please subscribe to cineulagam.com. இமீடியட் நடக்கும்போது அது ஆக்சுவலாக இட்ஸ் இன் நியர் ஃபியூச்சர். ஆக்சுவலாக we are planning a project. அது எல்லாருக்கும் தெரியும். அது வீரம் நடந்துட்டு இருக்கும்போது மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடியறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு என்கிட்ட, we should work together சிவா again. அப்புறம் அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறது எனக்கு தெரியாது, பட் நீனாலும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம், நிறைய படங்கள் பண்ணுவோம் சிவா அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்டார் வந்து அப்படி ஒரு வேர்ட் கொடுக்கறது. பட் ஹி ஸ்டாண்ட்ஸ் பை ஆல்வேஸ் பை இட்ஸ் வேர்ட்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு, பெரிய ஹிட்டாக 100 days வந்துச்சு. பட் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் சொன்னார் நம்ம திருப்பி ஒர்க் பண்ண போகிறோம்னு. ஸோ இமிடியேட்டாக we are planning and just doing the script for it's going to happen in near future. It's going to happen. அனௌன்ஸ்மெண்ட் அவரே சொன்னார், வீரன் எப்படி அனௌன்ஸ் பண்ணார் அதே மாதிரி அவர் சொன்னார். எப்போ என்னங்கிறது அஜித் சார் சொன்னார், அது அழகு. என் வேலை வந்து கதை பண்ணுறதை நான் பண்ணிட்டு இருக்கேன். couple of projects ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட். ஸ்கிரிப்ட் பக்காவாக லாக் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டில் வந்து உட்காரும். ஸோ ஆல்வேஸ் டூ மை ஸ்கிரிப்ட்ஸ் இன் மெட்டிகுலஸ் வே, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா வாட் ஐ டூ இஸ் அ கமர்ஷியல் பேசிக்கலாக இட்ஸ் நாட் பேசிக்கலாக ஒரு ஸ்டோரிக்கு ஸ்டிக் ஆன் பண்ணி அந்த ஸ்டோரியை கரெக்டாக ஸ்டோரிக்கு நோபலாக ஸ்டோரிக்கு ராயலாக இருக்க பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட ஆடியன்ஸ் வந்து என்ட்ரால் பண்ணுற மாதிரி, ஆடியன்ஸை வந்து செட்டில் பண்ணுற மாதிரி, ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி நல்ல கதையோட அதே சமயத்தில் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ நான் அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி ஜானர் படங்கள் நான் ரெகுலராக பண்ணுறது பிளேயிங் டு தியேட்டர். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. அந்த ஸ்கிரிப்டை ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அழகாக செட் பண்ணி பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ ஐ டேக் மை டைம் ஆக்சுவலி. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே டைம் எடுத்து பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் very big success and I just took some time with my family. Now I started to work on my script. So a couple of projects அடுத்தடுத்து announcement வரும், நல்லபடியாக நடக்கும். லவ் டு டூ வித் விஜய் சார். ஏன்னா எனக்கு அஜித் சார் பழக்கமாகிறதுக்கு முன்னாடியே விஜய் சார் பழக்கம். எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். ஆக்சுவலி என்னோட அடுத்த தெரு அவர். ஸோ கண்டிப்பாக விஜய் சார் படம் பண்ணுவேன். அவர் வீரம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டாரு, சிறுத்தை நடந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டாரு, சிவா ஒரு படம் பண்ண சிவா சார் கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் ஸோ ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட், கரெக்டான செட்டப், கரெக்டான ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஐ வுட் லவ் டு டூ எஃப்எம் வித் விஜய் சார். இட் வில் ஹேப்பன் இன் நியர் ஃபியூச்சர். எல்லா மாசிரியர் சொல்லி படம் பண்ணுங்க. மாசிரியர்ஸ் அதாவது கரெக்டான வார்த்தை மாசிரியர் தான். ஏன்னா பேசிக்கலாக நான் படம் பார்க்க போகும்போது நான் ஹார்ட்கோர் ரஜினி ஃபேன். ரஜினி சார் படம்லாம் பார்க்குறதுல நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 25 kilometers சைக்கிள்லாம் மீட் போயிருக்கேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் தியேட்டர் டிக்கெட் கிடைக்கும். காலைல 5 மணிக்கெலாம் போய் படுத்து தூங்கிட்டு வெளியே வந்து 25 rupees வந்து லாட்ரி டிக்கெட் பேக்லாம் வைப்பாங்க.
அதெல்லாம் வாங்கிட்டு உள்ள க்ரோர் எடுத்து கரெக்டாக எஸ்யூன்னு வரும் சூப்பர் ஸ்டார் பிரபாகரன் கீழே காட்டி கரெக்டாக படி படம் பார்த்துருக்கேன். செம லாட்டியேட்டில் வாங்கியிருக்கேன் தேட்டரில். ஸோ அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸ் கூட அந்த மாதிரி படம்னு நான் ஆசைப்படுறேன். டு ஸ்டார்ட் வித் ரஜினி சார் படம் பண்ண ஆசைப்படுறேன், அஜித் சார் படம் பண்ணிட்டேன், விஜய் சார் படம் பண்ணிட்டேன், எல்லா மாஸ் ஹீரோஸ். தெலுங்குல வந்து ஜூலி என்டிஆர் கூட, பவன் கல்யாண் கூட, ராம் சரண் கூட, அனிருத்தன் கூட, தமிழில் வந்து ஆல் ஹீரோஸ் விஜய் சார் கூட, விக்ரம் சார் கூட எல்லாருமே படம் பண்ண ஆசைப்படுறேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அதெல்லாம் அமையும் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. எனக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூதுக்கு படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனுடைய டைமிங் வந்து நான் விஜய் டிவியில் பக்கத்துலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயன். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. விதார்த்தோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. மைனா படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ யங் செட் நிறைய பேர் வராங்க. கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலாக எனக்கு இப்போ லேட்டஸ்டாக பார்த்தது எனக்கு சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி இப்போ வந்தவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்காங்கள படம் நடந்துட்டு இருக்கும்போது சரி, படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் ஒரு வாட்டி. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒரு 100-150 பேர் ஃபார்ம் ஆகிட்டாங்க டக்குன்னு. த அமௌண்ட் ஆஃப் லவ் தி ஷவர் ஆன் மீ. அதே மாதிரி தேட்டரில் வந்து ஒரு சின்ன தேட்டர், கார்த்திகேய தேட்டர்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி பக்கத்தில் காவேரிப்பட்டினம் சின்ன ஊரில், அந்த ஊரில் வந்து தேட்டர் போயிருந்தேன் படம் பார்க்கறதுக்கு, எப்படி இருக்குன்னு ஸ்மார்ட் பார்க்கறதுக்கு. என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் போனோன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்ட்ரோல் பார்க்கும்போது பயங்கர பட்டாசு, தேட்டருக்குள்ளே பட்டாசு வச்சு பயங்கர கலாட்டா பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க படத்தை. ஸோ அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் என்னங்கிறது நான் கண்கூட நேரில் பார்த்தேன். அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல முடியும்? ஒரே மெசேஜ் தான் சொல்ல முடியும். அஜித் சார் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கும், அவர் மேலே நீங்கள் காட்டக்கூடிய பாசத்துக்கும், அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் 100% இல்லை, 200% அஜித் சார் வந்து தகுதியானவர். அதை மட்டும் தான் நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததான் சொல்ல முடியும். இந்த கைண்ட் ஆஃப் லவ் நம்ம எல்லாரும் அவர் மேலே காட்டுறோம் இல்லையா, அதே எனக்கு அதே அளவுக்கு லவ்வும் பாசமும் அவருக்கு வந்து உங்கள் மேலே இருக்குது, நம்ம மேலே இருக்குது, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் ஃபீலிங். கீப் லவ்விங் ஹிம், ஹி டிசர்வ்ஸ் இட், அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னுடைய இந்த இன்டர்வியூ வந்து பார்த்த சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மே 1 அஜித் சாருக்குரிய பிறந்தநாளுக்கு சினி ஊடகம் சார்பாக வழியாக அஜித் சாருக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அஜித் சார், ஹாப்பி பர்த்டே தலா. Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.